14/9/24 9 செப்டம்பர் மாதம். ஆக்சுவலி வந்து பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் எய்ட் இதை ஆரம்பிச்சிருக்கோம் நமக்கு வீக்லி ஆல்வேஸ் சரிங்களா. இப்போ ஆரம்பிச்சிருக்கோம். இது ஆரம்பிச்சு இந்த வாரம் 6 வாரம் இந்த சைடில் நம்ம பொதுவாக கொடுத்து வந்தோம் சரிங்களா. இதில் வந்து பார்த்தீங்கன்னா 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12 13 இதோட 13 வாரம் பணிகள் கூட பேமெண்ட் கொடுத்துருவோம் சரிங்களா. இதில் வந்து எந்த வாரம் தலை தீபாவளி தானே 11 மாதமா இது தீபாவளி புரியல புரியல உட்காருங்கயா. ஓகே இது தவிர யாரா பேமெண்ட் வராமல் இருந்திருக்கா? நீங்க தான் சொல்லுங்க சார். இன்னும் சொல்லிருக்கீங்களா எல்லாம் நீங்க? ஆமா சார். இடையில சேர்ந்துருக்கீங்களா? ஆமா. இல்ல எப்போ நீங்க வாங்கினாலும் இந்த வாரம் சனியெல்லாம் கொடுக்கும். இடையில வாங்கினா அதுக்கப்புறம் நம்ம சேர்ந்துருப்போம். நம்மளோட இந்த பிரான்ச் ஆரம்பிச்சு இதெல்லாம் கொடுக்க ஆரம்பிச்சிடும். இது வந்து 14ஆம் தேதி வந்து இப்போ சனிக்கிழமை போனது. அது நம்ம கொடுத்தோம் 11,000 ரூபாய் 1,10,000 ரூபாய் 55,000 கோல்டு 3 கார்டு. உங்களுக்கு பொதுவாக நான் கேட்குறேன். இப்போ நிறைய பேர் வராமல் இருந்திருப்பாங்க. அதுக்காக கேட்குறேன். ஜனக்கு ரொம்ப வரல சார். கொஞ்சம் பேர் தான் ஓகே பட் இந்த வீடியோ எடுத்துக்கோ. வீடியோ போடுங்க. யாரும் புரிய மாட்டேங்கிறாங்க. பேச தமிழ் புரியுதா இல்லைன்னா எனக்கு தெரியல யாருமே. என்ன சொல்றாங்கன்னா இப்போ நாங்கள் வந்து ஆஃபீஸில் உட்காந்து கம்பெனியில் பேமெண்ட் வர மாட்டேங்குது, பேமெண்ட் கரெக்டாக கொடுக்க மாட்டாங்க, பயமா இருக்குலாம் பேசுகிறாங்க நிறைய பேர். ஏன் பேசுகிறான்னு புரியல. பேமெண்ட் வந்து இது வரைக்கும் 13 வாரத்தில் தீபாவளி உலகம் ஃபுல்லாக தீபாவளி கொண்டாடிச்சு. நம்ம ஆஃபீஸ் 4 நாள் லீவ் விட்டோம். அது யாருமே புரியல. இன்வெஸ்ட்மெண்ட் கான்செப்ட் என்னன்னா நிறைய பேர் நிறைய அனுபவம் இருக்குது, நிறைய கம்பெனியில் பண்ணிட்டு இருக்கீங்க, என்னோட அதிபுத்திசாலிங்க நிறைய பேர் இருக்கீங்க. இன்வெஸ்ட்மெண்ட் மாற்றி நம்மளும் சூப்பராக தராங்க, நல்லா தராங்கன்னு சொல்லிட்டு. ஏன்னா இப்போ ஹிஸ்ட்ரி கடை யாரும் கொடுக்க முடியாது. இத்தனை வருஷம் இருக்காங்க பண்ணுறாங்கன்னு சொல்லிட்டு சரிங்களா. பட் ஆனால் இன்வெஸ்ட் பண்ணால் என்னன்னு கேட்டீங்கன்னா முதல்ல ஒருத்தர் காசு கலெக்ட் பண்ணணும்னு சொன்னால் க்ரௌட் ஃபண்டிங் சொல்லுவாங்க. இது ஃபாரினில் ஃபேமஸ். க்ரௌட் ஃபண்டிங்னா ஒன்று பணத்தை வந்து என் வீட்டு சொந்தம் பணம், என் பணம் எங்கள் அப்பா அம்மா வச்சு சுற்றி வச்சு நான் பிஸ்னஸ் பண்ணால் அது வேறு யாரும் பதில் சொல்ல தேவை. இல்லை பேங்க்கில் போய் வாங்குவோம், பேங்க்கில் கடன் வாங்குவோம், ஓடி வாங்குவோம். அது நிறைய விஷயம் இன்ட்ரெஸ்ட் கான்செப்ட்டில் போவோம். நாங்கள் இன்ட்ரெஸ்ட் வாங்க மாட்டோம். அது ஒரு காரணம் பேங்க்கில் நம்ம போகிறது கிடையாது. 3வது க்ரௌட் ஃபண்டிங், பப்ளிக் ஃபண்ட் கலெக்ட் பண்ணி நம்ம ஒரு பிஸ்னஸ் பண்ணுறோம். பிஸ்னஸை இன்வெஸ்ட் பண்ணி வர ப்ராஃபிட்டை நம்ம வந்து மக்களுக்கு திருப்பி தரோம். இதான் லாஜிக். ஆக்சுவலாக இதுவே பண்ணக்கூடாது. நம்ம பண்ணுறதே ஓப்பன் ஆஃபர் இல்லீகல் தான். ஓகேங்களா. மக்கள்கிட்ட பணம் கலெக்ட் பண்ணுறது யாரும் அத்தாரிட்டி கிடையாது. எந்த பிளானாலும் புரியும் தெரியுமா உங்களுக்கு? பேங்க் வாங்கலாம், லிமிடெட் கம்பெனிஸ் வாங்கலாம், அதுவும் குறிப்பிட்ட டேர்ம்ஸ் பிளான் வாங்கலாம், குறிப்பிட்ட வட்டி விகிதம் தான் கொடுக்க முடியும். அதுக்கு மேலே கொடுக்கக்கூடாது, கொடுக்கவும் முடியாது. இந்த இன்வெஸ்ட்மெண்ட்ன்றது நான் வந்து உருவாக்கல. ஆர்வம் காலமாக பண்ணிட்டு இருக்காங்க. நம்ம ஒரு லாஜிக்காக ஒரு கான்செப்ட் வாங்கணும், வாங்கி நம்ம பிஸ்னஸ் பண்ணுறோம். பிஸ்னஸ் பண்ணி எவ்வளோ முடியுமோ ப்ராஃபிட்டை கொடுக்கணும். அப்படி பண்ணும்போது நம்ம என்ன பண்ணுறோம், ஒன்று நம்ம லேண்டை முதலீடு பண்ணி பண்ணுறோம் சரிங்களா. லேண்டை முதலீடு பண்ணும்போது நம்ம அதை இன்வெஸ்ட் பண்ணி அந்த லேண்டை வந்து வாங்கி ரெடி பண்ணி சேல் பண்ணால் வர ப்ராஃபிட்டை தான் நம்ம கொடுக்க முடியும். ஆனால் லேண்ட் பிஸ்னஸ் கடந்த ஒரு 6 மாதமாக யாருமே கிடையாது. தை மாதத்துக்கு வந்து ஒரு பிக்கப் ஆகும். அது ஒரு கான்செப்ட். 2வது நம்ம ட்ரேடிங் பண்ணுறோம். ட்ரேடிங்கை பொறுத்தவரை நிறைய லாஜிக் இருக்குது. ட்ரேடிங்கில் நிறைய பேர் தெரிஞ்சிருக்கும். நம்ம பெரிய லெவலில் ட்ரேடிங்லாம் பண்ணல. ஒரு ஸ்மால் லெவலில் சின்ன லெவலில் ஒரு ரிஸ்க் இல்லாமல் தான் பண்ணிட்டு இருக்கோம். ஏன் அப்படின்னு சொன்னால் பப்ளிக் ஃபண்ட் அகைன். ஸோ திரும்பி பப்ளிக் ஃபண்ட் போய் அதை பெரிய லெவலில் போட்டு அங்கே நம்ம லாஸ் ஆகிட்டு என்ன ஆயிடுச்சுன்னா நம்ம பக்கத்தில் பதில் சொல்ல முடியாது ரீசனபிளாக தான் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ அப்போ நம்ம பணத்தை வாங்கி பிஸ்னஸ் பண்ணி ரொட்டேட் பண்ணி தான் ப்ராப்பராக கொடுத்துட்டு இருக்கோம். கரெக்டாக ஜென்யூனாக டேட்டுக்கு டைமுக்கு கொடுக்கணும்னா ரொட்டேஷன் மட்டும் பண்ணலாம். ஒரு சில கம்பெனிலாம் வாங்கி கொடுத்துக்கலாம். அது லிமிட்டாக நின்றுடும் சரிங்களா. எப்படி பணம் உள்ளே வருதோ கொடுத்துட்டே இருப்பாங்க. எப்போ பணம் உள்ளே வருது நின்று போச்சு கொடுக்க முடியாமல் போயிடும். இதுதான் நிறைய கம்பெனிகள் பண்ணுறது. சில கம்பெனிகள் ஏமாத்துறாங்க, சில கம்பெனிகள் கொடுக்க முடியாமல் போயிடுது. இதுதான் உண்மை. நம்ம ப்ராக்டிக்கலாக பண்ணிட்டு இருக்கோம். அதனால் என்ன எதுவும் சொல்கிறோம், இது சைக்ளோன் தீபாவளி வந்து நம்ம 4 நாள் இவ்வளோ எல்லாருமே தெரியும். அந்த டைமில் வந்து பணம் இல்லாமல் இல்லை, இருந்த பணத்தை எடுத்து உங்களுக்கு கொடுத்துருந்தா எப்படி பணத்தை இன்வெஸ்ட் பண்ணி பண்ணுறது அது நம்ம பண்ணோம். 2வது சைக்ளோன் எல்லாருமே தெரியும். இது 2 தான் நடந்தது. மற்றபடி ரெகுலராக பேமெண்ட் கொடுத்து தான் இருக்கும் சரிங்களா. ஸோ இங்கே வந்து அங்கே வந்து ஒருத்தர் வந்து பேமெண்ட் வருதில்லை, பேமெண்ட் கொடுக்குதில்ல, ஏன் ஃபர்தராக பிஸ்னஸ் பண்ண மாட்டேன் பயமாக இருக்குது, பணம் வருமா தெரியாது போது அதெல்லாம் ஒரு முடிவில் இருக்கேன். அதை மெயினாக நீங்கள் சொல்ல வந்துருங்க. மெயினாக வந்து நம்ம இன்வெஸ்ட்மெண்ட் காசு அப்படியே குறைச்சிட்டோம். எல்லாருமே தெரியும்.
பணத்தை வாங்கிட்டு நம்ம ஏமாத்திட்டு போகிறோம் ஒளி போகிறோம்னா அந்த வீக்லி பிளானே கம்மி பண்ணி கொண்டு வருவோம். நிறைய பணம் கொடுங்க உள்ள வாங்கிட்டே இருந்துக்கலாம். நம்ம நிறுத்துறோம் பிளான் ஆனது. மாச பிளான் போடுங்க ஒரு இது வரல. வீக்லி பிளான் வந்து சோதனை வந்தது. மந்த்லி பிளான் ஒரு வரல. வராது நல்லாவே தெரியும். ஏன்னா அது தேவையே இல்லை. இருக்கவங்க நம்ம ஒழுங்காக ரிசல்ட் போகிறோம். அடுத்த ரிலேஷனுக்கு போயிட்டு அது ஒழுங்காக பண்ணி சம்பாதிச்சு நம்மளுக்கு நல்லா இருக்கும். நம்ம நம்பி வந்து நல்லா இருக்கும். அதான் லாஜிக்கே. அதுக்காக பிளான் பண்ணுறோம். அதனால் தெளிவாக இருக்கு. சரி, இதுக்கு பிறகு இங்கே உட்காந்து பணம் வரல அப்படின்னு யாரும் பேசினாலும் அவங்க பணம் வராது. மெயினான விஷயம் தான். இல்லை இதுக்கப்புறம் அந்த மாதிரி வார்த்தைகள் பேசாது. ரோட்டில் போய் என்னென்ன யாரும் பேசினா இங்கே பார்த்து பணம் வரல, அடுத்த கம்பெனி பற்றி பேசுறது, அடுத்தவங்களை பற்றி பேசுறது, இங்கே அடுத்த கம்பெனி கூட்டிகிட்டு போகிறது, எது நடந்தாலும் கம்பெனி இதுக்கப்புறம் நம்ம வந்து சம்பாதிச்சுட்டு ஏன்னா இதுக்கப்புறம் நான் வந்து விஷயங்களை ப்ராப்பராக கொண்டு ஆசைப்படுறேன். அதனால வந்து நான் சொன்னேன் மீட்டிங்காக இருக்கட்டும். நான் வந்து இப்போ நாளைக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஆஃபீஸ் லீவ் ஆக்சுவலாக நீங்கள் மீட்டிங் முடிச்சுட்டு எல்லாரும் செட் பண்ணி நாளைக்கு போட்டு லீவ் விடுவோம். வந்து நல்லா ரீஸ்டார்ட் பண்ணுறோம் நாளைக்கு வரணும். ஸோ அதுக்கப்புறம் உங்களுக்கு ரெகுலராக டைமிங் ஆஃபீஸ் ஓப்பன் பண்ணுறது நம்ம என்னென்ன குறைகள் இருந்தோ நிறைய லீடர்ஸில் பேசியிருந்தோம். அதுக்கு நிறைய விஷயம் சொன்னாங்க. என்ன டைம் ஓப்பன் பண்ணோம், அந்த டைம் அதுக்கு ஓப்பன் ஆகும், என்ன டைம் மூவ் பண்ணோம், இந்த கம்யூனிகேஷன் மிஸ் ஆகுது எல்லாமே ப்ராப்பராக பண்ணி கொடுப்போம். பேமெண்ட்னா யாரும் கேட்கும் அவங்களோட கேட்டால் அவங்களோட மட்டும் தான் பேமெண்ட் பற்றி பேசணும். சரி, யாருக்கும் லீடர்ஸ் யாரும் பெருசாக இது டெவலப் பண்ணல. இதுக்கப்புறம் டெவலப் பண்ணாமான்னு தெரியல. இருக்கிறவங்களுக்கு இப்போ எல்லாருமே தெரியும். இப்போ நான் யார் இருக்கிறவங்க எல்லாருமே தெரியும். அப்போ ஈஸியாக நம்ம ஹேண்டில் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ ஃபியூச்சரில் டெவலப் ஆகும்போது நிறைய பேர் ஆகும்போது கஷ்டமாயிடும். அந்த டைமில் அவங்க ப்ரொசீஜராக பண்ணிட்டு இருக்கோம். சரிங்களா? ஸோ புதுக்கிழமை வந்து உங்களுக்கு வந்து ப்ராப்பராக ஆஃபீஸ் ஓப்பன் ஆகுது, ஆஃபீஸ் க்ளோஸ் ஆகுது. அதுன்னு ஒரு ப்ராப்பரான ஒரு பர்சனை வந்து நம்ம அரேஞ்ச் பண்ணி கொடுத்துருவோம். ஆஃபீஸ் ஆல்ரெடி நடக்கும். நான் இருக்கா மேனேஜர் இருக்காங்க, யார் இருக்கா யாரும் இல்லை. உங்களுக்கு என்ன தேவை? பணம் கொடுத்தா பணம் வாங்குறது ரிசீவ் கூட ஆள் கொடுப்பாங்க, பணம் ரிட்டர்ன் கொடுத்து ஆள் கொடுப்பாங்க. சரிங்களா? அது எல்லாமே ஆட்டோமேட்டிக்காக ப்ராப்பராக நடந்துருக்கும். ஆனால் அந்த இஷ்யூஸ் உங்களுக்கு கிரியேட் ஆக வாய்ப்பு இல்லை. அன்றைக்கி நான் கேட்டேன் இப்போ இங்கே குறைகள் இருந்தாலும் சொல்லுங்கள் நிறைவேற்றுங்க. வேறு தான் குறைகள் இருக்கா ஆஃபீஸ்க்குள்ளே பண்ணுறது குறைகள் பிரச்சனைகள் நான் பேவுட்டு ஆண்டு கொடுத்துரும். இல்லை சார் நீங்கள் சொல்கிறது தப்பு, எனக்கு இந்த வாரம் வரலாம் அந்த வாரம் வரலாம் சொல்லலாம். எனக்கு தெரிஞ்சு எனக்கு கொடுத்த ரெக்கார்ட்ஸ் வரைக்கும் 2 வாரம் தான் நம்ம நிச்சயம். மற்ற வாரம் நம்ம கொடுத்துட்டு தான் இருக்கும். ப்ராப்பர் பேவுட்டு எதனா டவுட் இருக்கா உங்களுக்கு? சார் பட் ஸ்டில் அங்கே 30 பேசி தான் சார் இருக்காங்க. எனக்கு நிறைய இதுக்கப்புறம் சொல்ல விரும்பல. இதுக்கப்புறம் சொல்லி ஆக்ஷன் எடுக்கணும்னு சொல்லிடுறேன். நிறைய வாட்டி இன்டர்நெட்டாக சொல்லிடுறேன். ஏன்னா எல்லாரும் எப்படின்னா வந்து எப்படி சொல்றது, ஒரு சில விஷயங்களை வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஃப்ளெக்சிபிலிட்டி கொடுக்கும்போது வந்து தப்பாக யூஸ் பண்ணிக்கிறாங்க. சில கம்பெனியில் போய் வந்து வாய்க்கு வந்து பேசக்கூடாது, அடுத்த டீம் அடுத்த பேசக்கூடாது, அடுத்தவங்க நம்ம ரொம்ப ஃப்ளெக்சிபிளாக விட்டுரும். அது தவறாக பயன்படுத்திக்கலாம். இங்கேருந்து 4 பேர் அடுத்த டீம் கூட்டு உருப்படியா அதுவும் பண்ணுறது இல்லை. அங்கே போய் லாஸ் ஆகி தான் வராங்க. அப்படி எவ்வளோ வாட்டி சொல்லியாச்சு. சரி, நம்ம சொல்ற ஹிஸ்ட்ரி எடுத்து பாருங்க. எல்லாம் எவ்வளோ கம்பெனியில் இப்போ எல்லாமே அதை பற்றி எக்ஸ்பீரியன்ஸாக இருக்கீங்க. 1000 கம்பெனி பார்த்துட்டு வந்திருக்கீங்க. இல்லைன்னு சொல்ல. பட் அது ஹிஸ்ட்ரி எடுத்து கொஞ்சம் ஒர்க் அவுட் பண்ணி பாருங்க. உங்களுக்கு சுய அறிவு ஒன்று இருக்கும். நம்ம எத்தனை கம்பெனி போயிருக்கோம், என்ன ட்ராவல் பண்ணியிருக்கோம், என்ன சம்பாதிச்சிருக்கோம், விட்டுருக்கோம், என்ன ஃப்ளெக்சிபிளாக சொன்னாங்க, எவ்வளோ டிரான்ஸ்ஃபார்மாக நடந்துட்டாங்க, எம்டியை பார்த்து பேச முடியுமா, இவ்வளோ ஃப்ரீயாக இருப்பாங்களா, எல்லாமே நீங்கள் கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. பொதுவாக சொல்லணும். அப்படி இருக்கும்போது ஃப்ளெக்சிபிள் இருக்கும்போது அதை கரெக்டாக பயன்படுத்தி